ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தால் நலமாய். எல்லா தேவன் அவரை ஆராதித்து கடைசி நிமிடத்திலே அந்த சகோதரன் தொடர்ந்துமாய் தூதர்களை அனுப்பி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய மனக்கண்களை திறந்து விட்டார். ஆச்சரியமான காரியம். நான் எதையும் தியானித்து எதையும் கற்பனையாய் சொல்லணும் என்று உங்க முன்னுக்கு வரையில்லை. ஒரு வெண்மையும் தங்க வஸ்திரமும் தரித்த ஒரு தூதன், அவருடைய பட்டயம் வெள்ள பட்டயம் அவர் கையிலே பிடித்திருக்கிறார். நமக்காக நம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிற கர்த்தர் தமக்கு அந்த வசனத்தை தேவன் தமக்கு பாய்ந்தவர்களை தூதர்களை அனுப்பி விடுவிக்கிற கர்த்தர் நம் நடுவிலே தம் தூதனை அனுப்பினார். நீங்க எத்தனை பேர் அதை பார்த்தீங்களோ தெரியும். எனக்கு சரியான சந்தோஷம். ஏனென்றா இதுதான் நமக்கு இருக்கிற உண்மையான மெய்யான சந்தோஷம். ஆகவேதான் தேவன் நம்மை உட்குறிந்து நம்மை அறிந்திருக்கிறார். அப்போ அந்த விசுவாச கண்கள் நமக்கு எப்பொழுதும் இருப்பதாக. அழகாய் இருந்தது, மிகவும் அழகாய், நேர்த்தியாய், உயரமான. இந்த எவ்வளவு உயர்வுன்னு எனக்கு சொல்ல தெரியல, உண்மையா தெரியல. ஆனா இந்த இடத்துல நான் பார்க்கிறேன், அழகாய் பட்டயம் வடிவா இப்படி பிடிக்கப்பட்டிருக்கிறது. பட்டயத்தை இப்படி பிடித்திருக்கிறார். ஒரு கை இப்படி உயர்ந்து இருக்கிறது. தங்க வஸ்திரம், வெள்ளை தங்கம் நிறைந்த ஒரு வஸ்திரம். நான் அப்படி பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு தூரம் ஒரு பயங்கரமான ஒரு உயரமான தூதனை நம் சபையில தேவன் ஆண்டவர் நீங்க ஆராய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது இதயத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நமக்காக கொடுத்த தூதர் உண்டு. அவர் நம் நடுவிலே அவர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். நீங்க சந்தோஷப்படணும். எப்பொழுது அப்பாவுடைய சமூகத்திலே நீங்க சந்தோஷப்பட. இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு பொய் சொல்ல முடியாது. என்ற தேவனுடைய தூதனாய் இந்த இடத்துல இருந்து கொண்டு நான் பார்க்காததை உங்களுக்கு பார்த்ததாய் சொல்ல முடியாது. ஒரு தரம் அல்ல, அது அப்படியே நான் கொஞ்சம் என்ன ஆண்டவரே கேட்ட உடனே திருப்பி காண்பித்தார் அந்த காரியத்தை. அழகான, மிகவும் அழகான ஒரு இளமையான ஒரு அழகான முகம், தேஜஸான ஒரு, எப்படி சொல்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்படி ஒரு பிரகாசமான ஒரு முகம். ஆனால் அந்த முகத்தில் ஒரு அமைதலான அழகு. அந்த அழகோடு அங்கே அந்த தூதனை நான் பார்த்தேன். அப்போ நிச்சயமாகவே நமக்காய் யுத்தம் செய்கிற மிகாவை தூதனாய்த்தான் அவர் இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை பார்த்தாலே இந்த நமக்காக ஒரு பட்டயம், இந்த பட்டயம் வெள்ளையாய் இப்படி கரங்களை பிடித்த பட்டயம். ஆகவே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம்மை தேவன் எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிறவர். நீங்க ஒருவரும் சிறந்து போகக்கூடாது. நாம் கடந்த வாரம் கற்றுக்கொண்டோம். நம்ம அந்த வரத்தை பெற்று அவரிடத்திலே நம்மை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஒரு நாள் எந்த சூழ்நிலைக்கு நீங்க பயப்படக்கூடாது. தேவன் தொடர்ந்துமாய் நம்மோடு பேசுவாரா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். இன்று தேவன் நம்மோடு ஒரு ஆலோசனையாக பவுலூடாக சொன்ன காரியத்தை நமக்கு மீண்டுமாய் நாம் அநேக தரம் தியானித்திருந்தால் இன்று தேவன் சற்று வித்தியாசமாய் அதை நமக்கு விளங்கப்படுத்த போகிறார். அப்போ அதற்கு அவர் ஒரு பரிசுத்தவானை நமக்கு காண்பிக்க போகிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இப்படியெல்லாம் வரும், எனக்கு வரும், உங்களுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா தேவன் ஒன்றை குறித்து விட்டார், தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பார். அப்போ நாம் இந்திய நாள் 2 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 256வது பக்கம் தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நம்மை எப்படி நாம் தயார்படுத்த வேண்டும் என்று தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் அழைப்போடு வந்திருக்கிறீங்க, தரிசனத்தோடு வந்திருக்கிறீங்க. அப்போ தேவன் அதை நிறைவேற்ற போகிற நாட்கள் மிக சமீபம். வேண்டாம், நீங்க பார்த்தீங்கன்னா தெரிய, நேற்று வரை அந்த நிகழ்ச்சியிலே சகோதரன் ஜெகன் சொன்ன காரியங்கள் நான் காலையில பார்த்தேன். அதிலே எவ்வளவு தூரம் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் அநேக காரியங்கள் அவரை சமீபமாய் நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. அப்போ தேவ ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அப்போ 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியுங்கள்.
சொல்லி இருக்கிறார். அதை நீங்க அறியாமல் இருக்கக்கூடாது. அப்போ ஆவியானவர் உங்களுக்கு சொல்ற, உங்களுக்குள்ளே நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை தரித்திருக்கிறீங்க. அப்போ நீங்க அதை அறியாம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு மிகுந்த பலம் இந்த நாட்கள். ஏனென்றால் இதை அறியாத படிக்குத்தான் நமக்கு வேறு வேறு காரியங்களை காண்பித்து நம்மை குழப்புகிற காரியங்கள் வரும். அப்போ ஆண்டவர் சொன்ன நீங்க அறியணும். இப்ப நீங்க அறிந்து கொள்ளணும் என்றால் அவரே அங்கே சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்னா பாருங்க, நீங்க உங்களை பரிசித்து பாருங்க, சோதித்து அறிந்து கொள்ளுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாமே நம்மை சோதித்து பார்க்கணும், நாம் அறிந்து கொள்ளணும். அப்போ நீங்க உங்களை சோதித்து பார்க்க, நீங்க உங்களை விசுவாசத்தில் அறிந்து கொள்ள கிறிஸ்து ஒரு நாளும் தடை செய்கிறவர் அல்ல. ஆவியானவரும் தடை செய்கிறவர் அல்ல. அதற்கு அவர் உற்சாகப்படுத்துகிறவர். நம்மை உற்சாகப்படுத்தி அந்த விசுவாசத்திலே நானும் நீங்களும் வளர்ந்து பல காரியம் பாருங்க. இந்த வேதம் முழுவதும் ஆச்சரியமான காரியங்கள் இருக்கு. நம்ம நினைத்து பார்க்க முடியாது. நமக்கு சில நேரங்கள் இப்படியெல்லாம் இருக்குமா என்று தோன்றக்கூடிய அளவுக்கு காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். தம்முடைய காலத்தில் மாத்திரமல்ல, பின்பாய் வந்த தம்முடைய அப்போஸ்தலர்கள் தம்மை விசுவாசித்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவன் செய்த காரியங்கள் ஆச்சரியம். அப்போ அவர்கள் எப்படி அதை செய்து முடித்தார்கள் என்று சொன்னா, அவங்க ஒன்றை அறிந்திருந்தாங்க, கிறிஸ்து அவர்களுக்குள் வாசம் பண்ணுவது. அதை அவங்க அனுதினமும் சோதித்து பரிசித்து அறிந்து கொண்டாங்க. அப்போ நீங்களும் நானும் அதை செய்யணும். இது உங்களுடைய தனிப்பட்ட பரிசோதனையும் சோதனை. இதுல நீங்க செய்து நீங்க இதுல முன்னேறி கொண்டு போக போக தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை காண்பிப்பார். அற்புதமான கிரியைகளை உங்களை கொண்டு செய்வான். ஏன்னா தேவனுக்கு அதுல பிரியம். அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஒரு நாளும் களைத்து போய்விடக்கூடாது. நம்மை சோதித்து சோதித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னார். அப்போ அதிலே தேவன் பிரியமா இருக்கு. ஆகவேதான் சங்கீதக்காரர் நமக்கு தெரிந்த வசனம் 139 சங்கீதம் கடைசி 2 வாசிங்க 23 24. நான் வசனத்தை சொல்லுவேனால நீங்க வாசித்தால் நலமாயிருக்கும். 139 சங்கீதம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து ஹல்லேலூயா. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். பாருங்க, தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை, எப்படிப்பட்ட ஒரு பரிசோதனை, எப்படிப்பட்டு தன்னை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அவன் பார்க்கிறான், எப்படியாவது தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அப்போ தேவனுக்கு முன்பாக என்னிடத்தில் வேதனை உண்டாக்குற வழிகள் இருக்க முடியாது. அப்போ நான் தேவனை துக்கப்படுத்தக்கூடிய முடியாது. அப்போ என்னை தேவனை பரிசுத்தமாக்கி என்னை விசுவாசத்திலே வளர பண்ணி உம்மோடு இணைத்துக் கொள்ளும். அதுதான் நம்முடைய உள்ளத்திலே இருக்கணும். அதுதான் நம்முடைய தற்பரிசோதனையில வர முடிவாய் இருக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நிமித்தம் நான் ஏதாவது உம்மை வேதனைப்படுத்தி இருந்தால் அதுல இருந்து என்னை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றி என்னை ஜெயம் பெற செய்யுங்கப்பா. ஆகவே உமக்கு முன்பாக என் இருதயத்தை வைக்கிறேன், என்னை தருகிறேன், என் உள்ளத்தை தருகிறேன் நாம் சொல்லும் பொழுதே தேவன் நம்மை அந்த விசுவாசத்திலேயே நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறவர். அவர் வெளிப்பிரகாரமா இருந்தால நமக்குள்ளே வந்து விட்டார். அப்போ உள்ளே இருந்து கிரியை செய்கிறவர். அதற்குரிய எல்லா கிருபைகளையும் அவர் தந்திருக்கிறார். அப்போ நாம் ஒரு நாளும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கக்கூடாது. என தேவன் இருந்தால்தான் நம்மால் இந்த பூமியில பல காரியங்களை செய்ய முடியும். எப்படி ஒரு மோசையால், எப்படி நம்முடைய முற்பிதாக்களால், எப்படி அவருடைய அப்போஸ்தலர்களால் பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்குள்ளே இயேசுவை அறிந்திருந்தார். அதுதான் உங்களுடைய விசுவாசத்தினுடைய உச்சம், அதுதான் உங்களுடைய விசுவாசத்தினுடைய மேன்மை. அதை நீங்க புரிந்து கொள்ளணும் என்றால் உங்களை நீங்க ஒவ்வொரு நாள் வைத்து ஒவ்வொரு காரியத்திலும் சோதித்து அறியணும். ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் நினைவுகள்ல எல்லாத்தையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். அழகாய் தேவன் அந்த காரியத்தை நீங்க உங்களை உட்படுத்தி தாவீது சொன்னது போல, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்து உண்டாத விளக்கிடுங்கப்பா. உங்களோட விசுவாசத்தின் வழியில, உங்களோட விசுவாசத்தின் பாதையில நான் நடக்கட்டும். ஏன்னா நீங்க நம்ப பண்ணி இருக்கிற வார்த்தைகள் சில நேரங்களில் நம்புவதற்கு அரிதா இருக்குது. ஏன்னா நாங்க எங்களுடைய கண்கள் அதை பார்க்க இல்லை.
நாங்க அந்த காலத்துல வாசம் பண்ணல. ஆனா நீங்க செய்ததை எழுதி வைத்திருக்கிறீங்க. நீங்க பொய் சொல்லுகிறவர் அல்ல. அப்போ எனக்குள்ள இருந்து இதை ஞாபகப்படுத்துகிறவர் நீங்க, எனக்குள்ள இருந்து இதை கற்றுக் கொடுக்கிறவர் நீங்க. அப்போ நீங்க பேசிக்கொண்டிருந்தா அதுல உங்களோட வார்த்தைகளை காண்பித்து சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே நீங்க நிறைவேற்ற போறீங்க. அப்போ தேவன் நிறைவேற்ற விரும்புகிறவர். ஒரு நாளும் தேவன் அப்படியே பாதியில விட்டுட்டு என்னால் முடியாது என்று நம்மை விட்டு கடந்து போகிறவர் அல்ல. அப்போ தேவன் நம்மை விசுவாசத்திலே நாம் வளரணும் என்று விரும்புகிறார். அந்த விசுவாசத்தின் உச்சம் எப்பொழுதும் நீங்க நடக்கும் பொழுதெல்லாம் நீங்க சொல்லணும், ஏசப்பா நீங்க என்னோட இருக்கிறீங்க, எனக்குள்ளே இருக்கிறீங்க, என்னோட கூட வாரீங்க. நீங்க இருக்கிறபடியால தான் நான் சுவாசிக்கிறேன், நீங்க இருக்கிறபடியால தான் இந்த வேலையை நான் முடித்தேன், நீங்க இருக்கிறபடியால தான் என் குடும்பம். அதை நீங்க அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். உங்க இதயம் அதற்கு பயிற்றுவிக்கப்படணும். அதுதான் உங்களை நீங்க சோதித்து அறிந்து அந்த வேதனை உண்டாக்காதவர்கள், அதாவது அவிசுவாசம் வழி அவருக்கு வேதனை உண்டாக்குகிறவர்கள், அது அவருக்கு பிரியமே இல்லை. உங்க நிலைகள், உங்களுடைய பலவீனங்கள், அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல. அவர் பார்க்கிறது உங்களுடைய விசுவாசம். என்ன இன்னைக்கு பாருங்க, கடைசி காலத்துல இருக்கிற அநேகருடைய விசுவாசங்கள் தள்ளாடி போயிருக்கு. இன்னைக்கு சிலர் பெரிய பெரிய காரியங்கள் செய்யறாங்கன்னா அதற்கு ஒரே காரணம் விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை வைத்து, கிறிஸ்து மேல விசுவாசத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே தேவனும் அதை அனுமதிக்கிறார், அது நடக்கிறது. அப்போ அதுல ஆனா அவங்க தங்களை பரிசோதித்து சோதித்து அறிந்து அந்த வேதனை உண்டாக்குற வழியிலும் தங்களை விடுவித்துக் கொள்றாங்கன்னா நமக்கு அது தெரியாது. அவங்களுடைய தனிப்பட்ட உறவு கிறிஸ்துவோடு. தேவன் சொல்றார், அந்த உறவினால் தான் எல்லாத்தையும் நீங்க செய்ய பழக. ஆகவேதான் தேவன் ஒரு கூட்டத்தை காண்பித்துக் கொடுக்கிறார். மத்தேயு 22வது அதிகாரம் எடுங்க. அதை பார்த்து விட்டு நாம் அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை வைத்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 22வது அதிகாரம் 34வது பக்கம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். அப்போ தேவன் உங்களை அழைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்க எப்படி தேவன் அழைத்த உடனே, அவர் ஏதோ ஒரு காரியத்தை சொன்ன உடனே அதுக்குள்ள நீங்க உட்படுத்தும் பொழுது நீங்க ஒரு நாளும் அபாத்திரராய் போகிறதில்ல. பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேலர்கள் அழைக்கப்பட்டவர்கள், முதன்மையா எனக்கும் உங்களுக்கு முன்பாக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் அபாத்திரராய் போனதுக்கு காரணம் அவிசுவாசம். அதை ஆண்டவரே சொல்லுகிறார். இப்ப அதிலே 14வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். அப்போ அந்த விசுவாசத்தோடு தேவன் அநேகர் வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த தெரிந்து கொள்ளுதலின்படி உள்ள விசுவாசம், அதான் தன்னை தானே சோதித்து அறிந்து கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நடக்கிற விசுவாசம் குறைஞ்சு போயிருக்கு. அப்போ அது சிலருக்குள்ளதான், அது சிலருக்குள்ளதான். அப்படிப்பட்ட விசுவாசம் பெரிய காரியங்களை தேவனை இறங்கி வர பண்ணுகிற விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தோடு தான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். அழைத்தபடியினால் அந்த விசுவாசத்தின் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். ரோமர் 8வது அதிகாரம் எடுங்க. இந்த வசனத்தை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது, நமக்கு தெரிந்தது. ஆனால் நாம் இதை விசுவாசித்தே ஆகணும். அது நமக்கு ஆசீர்வாதம். ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அதுதான் ரகசியம். அதாவது தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த விசுவாச கூட்டத்துக்குள்ளே என்னையும் உங்களையும் அழைத்திருக்கார். அப்ப என்ன நடந்தாலும், என்னையும் உங்களையும் சுற்றி என்ன நடந்தாலும் அது சகலமுமே நன்மை என்கிற அந்த வார்த்தை மாத்திரம் அது மேல எழுதப்பட்டிருக்கிறதே அல்லாம தீமை என்கிற வார்த்தை இல்லை. இந்த நன்மை என்கிற வார்த்தையை நீங்க எப்பொழுதும் விசுவாசிக்கணும். என்ன, நீங்க அவரிடத்தில் அன்பு கூறுறீங்க, அதனாலதான் அவருடைய சமூகத்தை நாடி வாரீங்க, அதனாலதான் தேவனுக்கு நான் எதையாவது செய்தட்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் வாஞ்சிக்கிறீங்க. அப்ப தேவ சமூகத்தில் போய் அமர்றீங்க என்று சொன்னா அவரிடத்தில் அன்பு கூறுறதுக்கு அது அடையாளம். அப்போ தேவன் நம்மை விசுவாசத்துக்குள்ளே அழைத்திருக்கிறார். நீங்க அழைக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க.
அப்போ இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? கிறிஸ்து உங்களுக்குள்ளே. பவுல் அழகாய் சொல்றார், உங்களுக்குள்ளே, வெளியில அல்ல. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்கிற அந்த ஒரு காரியத்தை நீங்க ஒரு நாளும் மறக்காம இருக்கும் பொழுதே ஒன்று உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லவர், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் சர்வ வல்லவர். சில நேரங்களில் சில இடத்துக்கு நீங்க நடந்து போவீங்க, அங்கே எதிர்மறையான காரியங்களை தான் மனதிலே சத்துரு விதைத்துக் கொள்வார். நீங்க அந்த இடத்துல போகும் பொழுது உங்களை பார்த்த உடனே அவங்க செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாயிடும். நீங்க முடியாதுன்னு நினைச்சிட்டு போவீங்க, அங்க போனா ஒரு போன்ல காரியம் டக்குன்னு மாறிடும். ஆனா அவங்க வச்சிருக்கிற சிஸ்டம் வித்தியாசமாயிடும். உடனே அவங்களே சொல்றாங்க, இப்படி 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 செய்யுங்க. அது எப்படி ஆயிற்றுது என்று சொன்னா தேவன் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யறது. நான் சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய அந்த நன்மையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா போக்குல நிறைய இது எப்படி ஐயே இப்ப இதுக்காய் நேரத்தை செலவழிக்கணும், இதை எப்படி நான் செய்ய போறேன், இது அங்க சரி வரல, இப்படி சரி வரல, அப்ப இது எப்படி செய்ய போறேன்னு அங்க போகும் பொழுது தேவன் வழியை உண்டு பண்ணிடுவான். நீங்க பேசும் பொழுதே பேசினா அதுல போய் பாருங்க இப்படின்னு சொல்லாம உங்களுக்கு ஒவ்வொன்றா நீங்க கொஞ்சம் லைன்ல இருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு எழுத்தாய் சொல்லுங்கன்னு சொல்லி அவளை வழி நடத்துவாங்க. ஆச்சரியமா இருக்கும். அதுதான் தேவன் பேர்ல நீங்க வைக்கிற அவர் உங்களுக்குள்ளே அவரை அறிந்திருந்தா உங்களுக்குள்ளே இருந்து செய்கிற காரியம். இதை நீங்க அனுதினம் கூட காரியங்களை பார்த்துக்கொண்டே போகலாம். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் இந்த கடந்த வாரம் என்னுடைய பாஸ்போர்ட் முடிஞ்சு நான் பாஸ்போர்ட்டை கொடுக்க போனேன். அப்ப பிள்ளைக்கு இன்னொரு நாள் டேட் தந்திருந்தாங்க, எனக்கு ஒரு நாள் டேட் தந்து, நான் எனக்கு தந்த டேட்ல நான் போனேன். அப்ப அங்க கவுண்டர்ல இருந்தவர் அவ அழகா என்னோட கதைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு, அப்ப நான் சொன்னேன், இனி திருப்பி 2 நாளையால் என் மகனுக்கு நான் அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் கூட்டிட்டு வரணும், 12 மணிக்கு தந்திருக்கிறார். அவன் சொன்ன, ஐயோ இல்லை நாளைக்கு கூட்டிட்டு வாங்க, 3 மணிலேருந்து இங்க கூட்டிட்டு வாங்க, எந்த டைம்ல நேராக வந்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் செய்தாரன், என் பிள்ளையோட படிப்பு அவன்கிட்ட படிக்கிற டைம் இதாக கூடாதான்னு என்று சொல்லிட்டானே. ஒரு இதை எடுத்து எழுதி தந்து நான் அடுத்த நாளே கொண்டு போய் அவனை சலுத்த பண்ணி 4-5 என் மகனும் பார்த்து கொண்டு இருந்தான். கையெல்லாம் காட்டி எல்லாம் செய்து உடனே எல்லாத்தையும் செய்து நேர்த்தியா முடித்தான். அப்போ அவருடைய ஸ்கூலுக்கு வந்த இதுவும் வரையில பாஸ்போர்ட்டையும் சொன்ன டேட்டுக்கு முதலாகவே தான் போட்டுட்டு. என்ன சொல்றேன்? தேவன் நம்மை நடத்துகிற வழி ஆச்சரியம். நான் அப்படி எதிர்பார்த்து போகவே இல்லை. அவ எனக்கு கடைசி வரக்குள்ள சாவு சொல்லி சலுத்தம் பண்ணி அழகாய் சிரித்து கையை காட்டி எல்லாம் வழி அனுப்பி வைத்தான். நான் யோசிச்சது எப்படி ஆயிட்டுது. அதான் நான் சொல்றேன்டா, தேவன் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் நமக்கு ஆச்சரியமாய் இப்படி அநேகத்தை சொல்லலாம். அப்போ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அன்பு கூற. அப்போ நன்மை நிச்சயமாய் நடக்கும் என்பதை நான் நீங்களும் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தின் அடையாளம் தான் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கு. 30 வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். மகிமைப்படுத்த விசுவாசத்தின் தன்மையில தான் அவர் உங்களை மகிமைப்படுத்துகிற அளவும் அடங்கி இருக்கு. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. உங்களை அழைத்திருக்கிறார் விசுவாசத்துக்குள்ள, உங்களை முற்குறித்திருக்கிறார் அந்த விசுவாசத்துக்குள்ள. அவர் உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை நிமித்தம் வந்துட்டார். அப்போ மகிமை நிச்சயம் என்கிறதை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க அபாத்துவாய் இஸ்ரவேலர்கள் நடந்தது போல நீங்க நடந்து பின்னிட்டு போகக்கூடாது. அவிசுவாசத்தின் நிமித்தம் கிறிஸ்து தங்களோடு கூட வந்த கண்மலை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்க சோதித்து பார்த்து உங்களை பரிசித்து பார்க்கும் பொழுதே உங்களுக்குள்ள விசுவாசம் தானாய் வளர வேண்டும். அதை தொடங்கி முடிக்கிற உங்களுக்குள்ள வெளியில இல்லை. வெளியில நீங்க அவரை தேடக்கூடாது. உள்ளுக்குள்ளே அவர் இருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். அப்போ அவர் உங்களோடு பேசுவார். இதை நீங்க ஒரு நாளும் மறக்க கூடாது. இதை நம்ம மறந்து செயல்படுகிற படினால்தான் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை நாம் தவறாக செயல்பட சத்துரு வைத்து விடுகிறான். நீங்க ஒருவர் இந்த இடத்துல நாம் இவ்வளவு பேர் மிகுதியா இருக்கிறோம்னா ஒரே காரணம், இன்னும் நீங்க கிறிஸ்துவுக்கென்று பிரியமாய் அவரை விசுவாசித்து நீங்க உங்களுடைய கிரியையில் அவரை பிடித்து வைத்திருக்கிறபடியால்தான் தேவன் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் செய்கிறார். சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கே விளங்குறது இல்லை, ஆனா தேவன் அற்புதமாய் செய்துட்டு
போயிட்டே இருப்பார். பின்பதான் நாம் யோசிப்போம், இது எப்படி ஆயிற்று, எப்படி ஆயிற்று. திடீரென்று பாருங்க, திடீரென்று எல்லாமே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நீங்க செய்த வேலைக்கு கூட உங்களுக்கு பணம் வந்திருக்காது, மாசக்கணக்கா இருக்கு. ஒரே ஜெபம், ஒரு ஜெபம் தான். அடுத்த நாள் பார்த்து அற்புதமா எங்கேயோ இருந்து தேவன் ஒரு காலத்தை அனுப்புவார். அது நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு போதுமாயிருக்கும். அப்போ அந்த விசுவாசத்தை நீங்க அவரை உங்களோட வச்சுக்கொள்ளணும். அப்போ அவர் உங்களுக்காக கிரியை செய்திருவார். அடுத்த நாளே உங்களுக்கு பதில். அப்போ அந்த தேவன் நம்மை விசுவாசத்திலே நம்மை நாம் சோதித்து பரிசித்து பார்த்து வளரணும் என்பது அவருடைய விருப்பம். இப்போ ஒரு பரிசுத்தவானை, நமக்கு தெரிந்த பரிசுத்தவான் தான். ஆனா அந்த வாழ்க்கையை பாருங்க, தேவன் நமக்கு இத்தனை வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஆனா அந்த மகனுக்கு தேவன் ஒரு காரியத்தை காண்பித்து இன்று நமக்கு காண்பித்தார், தம்முடைய தூதனை. அதை போல காரியத்தை காண்பித்து அந்த மனிதனை தேவன் நடத்தின வழி, அந்த மனிதனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க, எப்படி அவனுடைய காரியங்களை தேவன் செய்து முடித்தார் என்பதில் நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நமக்கு தேவன் வழிகளை வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில வந்தா நீங்க பயப்படவே கூடாது. இதெல்லாம் வரும், வந்தா ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். வார்த்தை நூடா உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை ஆவியானவர் காண்பித்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. ஒரு மனிதனோடு அவ்வளவு தூரம் எழுதப்பட்டிருக்குது அந்த வேதத்துல. இப்போ நாம் எல்லாத்தையும் தியானிக்க இயலாது என்று அது 2-3 அதிகாரம் நாம் சில முக்கியமான வார்த்தைகளை கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே நாம் இன்னும் வளரும்படியாக. அப்போ ஆதியாகமம் நமக்கு தெரிந்த ஒரு பரிசுத்தவான். ஆனால் தேவன் அந்த மகனோடு இருந்து செய்த காரியங்கள் ஆச்சரியமாய் நமக்கும் நாமும் அந்த வயதை கடந்துதான் வந்திருக்கிறோம். பாருங்க இவன் எப்படி நடத்தி கொண்டு போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம். அந்த தேவன் அங்கிருந்து தொடங்குகிற காரியமே அந்த மகனுடைய நாமத்தில் இருந்து தான் தொடங்குகிறார். 37வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. முதலாவது 48வது பக்கம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. அல்லேலூயா. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். ஆமென். இந்த யோசேப்பு பாருங்க 11வது பிள்ளை. இந்த 11வது பிள்ளையாகிய இதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய அழைப்பு. அப்போ தேவன் எல்லாரையும் தள்ளி இந்த வம்ச வரலாறை எழுதுவதற்கு யோசேப்பு என்கிற 11வதாய் பிறந்த அந்த மகனை தெரிந்து கொள்கிறார். அங்கே இருந்து அவனுக்கு தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியம். 17 வயது அவனுக்கு. அந்த டைம் 17 வயதிலிருந்து அவனுக்கு வம்ச வரலாறை தேவன் நமக்காக எழுதி வைக்கிறார். 17 வயதிலே அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறான். நாம் பல வயதிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் தேவன் நம்மை கொண்டு ஒரு வம்ச வரலாறு வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் சந்ததி என்று அவருடைய 1000 வருஷ அரசாட்சி முடிவு வரைக்கும் நமக்கு ஒரு சந்ததி உண்டு, நீங்க மறக்க கூடாது. அப்போ தேவன் நம்மை கொண்டு அதை தொடங்க விரும்புகிறார். நம்மை கொண்டு நமக்கென்று அவருடைய ஜீவ புஸ்தகம் உண்டு, அவரிடத்தில் ஞாபக புஸ்தகம் உண்டு. நமக்கென்று ஒரு சந்ததியை தேவன் எழுதுவார். இப்போ என்னுடைய பேரை எழுதி பின்பா என் பிள்ளை, அதற்கு பின் அவனுடைய பிள்ளை என்று எழுதுவார். அதே மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அதை செய்வதற்கு சர்வ வல்லவராய் இருக்கிறார். இங்கே யோசேப்பை தேவன் தெரிந்து கொள்கிறார். இப்போ 5வது வசனத்தை வாசிங்க. அதிலே யோசேப்பு ஒரு சொற்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தான். பாருங்க, தேவன் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். இங்கே யோசேப்புக்கோ சொப்பனத்தை காண்பிக்கிறார், ஒரு காட்சியை காண்பிக்கிறார். அவன் அதை விசுவாசித்தபடியினான். அதை அவன் அவிசுவாசித்திருந்தால் அவன் அதை சொல்லி இருக்க மாட்டான். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. நம்மை மாதிரி திரளான இத்தனை பெரிதான வாக்கு தத்தங்கள் எல்லாம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட இல்லை. அவன் தன்னுடைய முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்ததிலே, தன்னுடைய பிதாவாகிய யாக்கோபு கற்றுக் கொடுத்த காரியங்களை கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப தன்னை ஆயத்தப்படுத்தின ஒரு மகன். அப்போ அங்கே பாருங்க, அவன் எல்லா இடத்திலும் போய் தான் விசுவாசித்தபடினான், தனக்கு மூத்த சகோதரன் உண்டு என்றெல்லாம் அவன் எல்லா இடத்திலும் அதை பகிர்ந்து கொள்கிறான். அந்த தரிசனத்தை எல்லா இடத்திலும் சொல்லுகிறான். இப்போ 27, 28 வாசிங்க.
அதிலே அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவதை பாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றார். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக் காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, இந்த மகன் அந்த சொப்பனத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை சொன்ன பொழுது அவனுடைய தாய் தகப்பன் எல்லாருமே அவனை கொஞ்சம் வித்தியாசமாய் பார்த்தாங்க. எல்லாரும் அவனை வித்தியாசமாய் பார்த்தாங்க. தகப்பன் மாத்திரம் அதை மனதில் வைத்துக் கொண்டாண்டு வேதம் சொல்லுது. மற்ற யாரும் எப்படி பார்த்தாங்க? இவன் எங்களுக்கு மேலாக இருந்து எங்க மேல் அதிகாரம் பண்ணுவானோ, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு உயர்ந்த தரிசனத்தை தந்தான். நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன் எல்லாருக்கும் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அதே நம்மோட இருக்கிற சகோதரர்கள் கூட நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்தபோது நீங்க எல்லாரும் அதை கடந்து வந்திருப்பீங்க. ஒருத்தரும் தப்பி போறது இல்லை. தாய் பகைக்கலாம், தகப்பன் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பகைக்கலாம், உங்களோட சகோதரன் பகைக்கலாம். ஏன்னா நானே ஒரு காலத்தில் என் சகோதரி தேவனை ஏற்றுக்கொண்ட பொழுது பகைத்த மனிதன். அப்போ அது நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்ட அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இங்கே 17 வயது நிரம்பிய யோசேப்புக்கு வருகிறது. பாருங்க, இளம் வயது. என்ன விசுவாசம் அவனுக்கு, என்ன அவனுக்கு தெரிந்த பெரிய காரியம். ஆனா பாருங்க, அவன் ஒன்றை அறிந்திருந்தான். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறார் என்ற அந்த உணர்வை அவன் பெற்றுக் கொண்டிருந்தான். ஏன்னா அவனுடைய காரியங்கள் அப்படித்தான் அழகா எழுதப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இதை நிமித்தம் அடிமைத்தனத்துக்கு விற்கப்படுகிறான். பணத்தை கொடுத்து வித்துட்டாங்கன்னா முடிஞ்சது, திருப்பி அவனை மீட்க முடியாது. ஏன்னா பணத்துக்கு வித்துட்டாங்க. வேண்டினவனுக்கு தான் அவன் மேல் அதிகாரம். வேண்டினவர்களோ அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்துகிறவர்கள், அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறவர்கள். நம்முடைய சில நேரங்களில் நம்மை தேவன் சில சூழ்நிலைக்குள்ள நடத்தும் பொழுது நாம் யோசிப்போம், ஆண்டவரே எதுக்கு இந்த சூழ்நிலைக்குள்ள எங்களை அனுப்பினீர் என்று கூட நாம் யோசித்து பார்ப்போம். ஆனா அதற்கு பின்பாக தேவன் ஒரு நன்மையை, ஒரு பெரிய திட்டத்தை, பெரிய காரியத்தை வைத்திருப்பதை நாம் அறிந்து கொள்றது இல்லை. அந்த இடத்துல நாம் நம்மை சோதித்து பார்க்கணும், நம்மை அறிந்து கொள்ளும்படியாக. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், நான் வெளியில அல்ல, நான் அந்நியன் அல்ல, நான் கிறிஸ்துக்கு தூரமானவன் அல்ல என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளணும். இப்போ யோசேப்புக்கு தெரிந்ததெல்லாம் எங்கள் தேவன் ஒருவர் உண்டு, எங்கள் பிதாவின் தேவன் உண்டு, முற்பிதாக்களின் தேவன் ஒருவர் உண்டு, அவரை மாத்திரம் நான் சேவிப்பேன். அவன் உறுதியாய் விசுவாசமாய் இருந்தான். அப்படித்தான் நானும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் இருக்கணும். அதுதான் நம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். ஏன்னா நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே வேண்டாத அந்நிய நோத்துக்குள்ளே எல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட பார்ப்போம். நாம் மிக அவதானமாய் நடக்கணும், மிக அவதானமாய் காரியங்களை செய்யணும். என்ன இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பாருங்க, அந்நியர்களுடைய பர்த்டே பார்ட்டி, அந்நியருடைய திருமணங்கள், அவங்கள நாங்க கோயில் வாசல் தான் நின்றோம் பாருங்க, நாங்க உள்ள போக இல்லை, வெளியெல்லாம் நின்றோம், பிரச்சனை இல்லை. அப்போ அப்படியெல்லாம் தேவனுடைய பார்வை வித்தியாசம். நீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. தேவனை நீங்க அது கனவீனப்படுத்துகிற காரியம். அதுல தேவனை தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள், களியாட்டுகள் தேவையில்லை. தேவன் ஒன்றை தேவையில்லை என்று சொல்ல தேவையில்லை. அதற்கு பின்பாய் நீங்க பெற்றுக்கொள்ள போகிற அனுபவங்கள், நீங்க பெற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் மிக மிக மோசமாக உங்களோட வாழ்க்கையை நடத்திடும். ஆதி நாட்கள் அப்படித்தான் பாருங்க. யோசுவாவின் நாட்களுக்கு பின்பாய் வந்த ஜனங்கள் அப்படித்தான் போனாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஏண்டா அதனால்தான் ஆண்டவர் அழைத்தவர்கள் அபாத்திராய் ஆனார்கள் என்று தேவன் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். அப்போ நீங்க மிக கவனமா இருக்கணும். நீங்க யோசிப்பு போகிறார் ஒரு அந்நிய நோத்துக்குள்ள, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, ஒருவரும் தெரியாத தேசத்துக்குள்ள, ஒருவரும் இல்லாத வனாந்தரமான தனிய யோசேப்பை நம்பி கர்த்தர் அனுப்புகிறார். இங்க இவங்க என்ன நினைத்தாங்க, முடிச்சிட்டோம், இவனுடைய எல்லாத்தையும் நாங்க முடிச்சிட்டோம். அப்படித்தான் சத்துரு நினைப்பான், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆனா பாருங்க, அந்த இடத்துல அது முடியல. தேவன் அவன் மேல வைத்த
அந்த பெரிதான காரியம். ஆதி 39 அதிகாரத்தை எடுங்க, 1-2 வாசிங்க. இப்போது என்ன நடக்குன்னு பாருங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆமென். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதுதான் ஆச்சரியம். ஏன்னா அவன் அப்படி உறுதியா இருக்கிறான். உடனே பெரிய ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரிய கண்களை தயவை உண்டு பண்ணி யோசேப்பை அவன் வாங்கும்படி ஆண்டவர் செய்கிறான். நீங்க கொண்டு போனவங்க யாருக்கும் வித்திருக்கலாம். ஆண்டவர் நேரா ஒரு திட்டத்தோடு அரமனைக்குள்ள இருக்கிற ஒரு அதிகாரி இடத்துல நடத்துகிறார். யோசேப்புக்கு தெரியும், அங்கே அடிமைத்தனம் தான். ஆனா யோசேப்போடு தேவன் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அப்போ அந்த போத்திபார் என்கிறவன் அந்த வீட்டுக்கு முழுவதுக்கும் அதிகாரத்தை யோசேப்புடைய கரத்துல கொடுக்கும்படி கர்த்தரே செய்கிறான். ஆனா அங்கேயும் பாருங்க, சத்துரு அவனை சும்மா விடவே இல்லை. 3-4-5 வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அல்லேலூயா. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அங்கே வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியர் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். நீங்க அப்படிப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காங்க நீங்க அறிந்திருந்தீங்கன்னா அந்த விசுவாசத்துல நீங்க ஒரு வீட்டுக்குள்ள கால் வைத்தா உங்கள் நிமித்தம் தேவன் அந்த வீட்டை சந்திப்பார், அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார், அந்த வீட்டை ரட்சிப்பார். அது 100க்கு 100 நம்முடைய வாழ்க்கையில நாம் காணக்கூடியதாய் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பவுலை நம்பி ஒரு தேசத்துக்கு அனுப்பிட்டா தேசத்தை கர்த்தர் அசைக்கிறார். அப்படித்தான் சிறைச்சாலைகளை போட்டா சிறைச்சாலையே அசைச்சிருக்கிறார். அங்கே கப்பல்ல பிரயாணம் பண்ணின அந்த கப்பலையும் தேவன் சேதம், அங்க இருக்கிற ஆத்துமக்களை சேதமின்றி எப்படி இதெல்லாம் நடக்குதுண்டா அவங்க அறிந்திருந்த ஒரே காரியம் விசுவாசத்தினால் கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார். அதைத்தான் நமக்கு ஆலோசனை ஆவியானவர் சொல்லுகிறார். அதை யோசேப்பு அப்படியே அறிந்திருந்தான். இத்தனை அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, எல்லாமே அவனுக்கு கொடுத்துட்டான் எஜமான். இப்ப அவனுக்கு அடுத்த ஸ்தானம். அப்போ யோசேப்பு நினைத்திருந்தா எதுவும் செய்யலாம். அவனை அந்த வீட்டில் வேலை செய்யற எந்த அடிமையும் கேள்வி கேட்க முடியாது. அவன் எங்கேயும் போய் வரலாம், எதுவும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் அங்கே யோசேப்புக்கு கொடுக்க, அதை கர்த்தரே அனுமதிக்கிறான். இந்த கர்த்தருக்கு தெரியும் யோசேப்பை குறித்து, அவன் தன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தை குறித்து அவன் அறிந்து கொள்ளும்படியால் தேவன் மீண்டுமாய் அவனை அறிந்து கொள்ள, அவனை பரீட்சிக்கும்படியால் அங்கே ஒரு காரியத்தை அங்கே சத்துரு கொண்டு வரும் பொழுது ஒன்றுதான் யோசேப்புக்கு தெரியும். அதிலிருந்தும் யோசேப் தன்னை விடுவித்துக் கொள்கிறான். 20-21 வாசிங்க. அதே அதிகாரத்துல யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரே அவனை சோதித்து, கர்த்தரே அவன் தன்னை அறிந்து கொள்ளும்படி செய்து, இப்போ அந்த ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு எல்லா அதிகாரம் கொடுத்து எஜமானன் அவனை சிறைச்சாலைக்குள்ளே அனுப்புகிறான். இப்ப சிறைச்சாலை நாம் நினைக்கிற சிறைச்சாலை இல்ல. அந்த காலத்து சிறைச்சாலைகள் பயங்கரமான சிறைச்சாலை. அதில் எகிப்தியர் மகா முரடர், மகா பயங்கரமாய் அடிமைகளை நடத்துகிறவர்கள். ஆனா பாருங்க, கர்த்தர் கூட இருந்தா. எப்படி அவன் கர்த்தரை தன்னோடு கூட வைத்திருந்தான் என்றா விசுவாசத்தினால் கர்த்தரை தன்னோடு வைத்துக் கொண்டான் யோசேப்பு. நாமும் எந்த சூழ்நிலைக்குள்ள நாம் உட்படுத்தப்பட்டாலும் அந்த விசுவாசத்தை நாம் பிடித்து கொண்டா நாம் ஒரு நாள் அந்த சூழ்நிலைக்குள்ள அகப்பட்டு இருக்கிறதே இல்லை. அங்கேயும் கர்த்தர் உங்களுக்கு தயவு கொண்டு வருவார். அப்படித்தான் யோசேப்புடைய வாழ்க்கையில செய்தார். அதான் அந்த விசுவாசத்துக்குள்ள இருக்கிற அந்த உச்சக்கட்ட கிறிஸ்துவ உங்களுக்குள்ள கொண்டிருக்கிற விசுவாசத்துல இருக்கிற மகிமை. அதற்கு தான் தேவன் அழைத்து இருக்கிறார்.
அப்போ அங்கே தொடர்ந்து வாசிங்க அப்படி 21 இருந்து 23 வரைக்கும். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தார். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடி அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கப்படினபடினாலே அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இப்ப போனது எங்க? சிறைக்குள்ள. அது இன்னும் பயங்கரமான சூழ்நிலை. ஆனா கர்த்தர் சிறைச்சாலையும் சிறைச்சாலையில் இருந்த சிறைச்சாலை கைதிகள் எல்லாரும் யாருக்குள்ள வசப்படுத்தி விட்டார்? யோசேப்புக்குள்ள. இப்ப கைதியாய் போனவன் அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு அதிகாரியாய் நடமாடி கொண்டிருக்கிறான். தேவன் எப்படி ஒரு மனிதனுக்கு மேல வைத்த அந்த மகிமையான காரியத்தை செய்ய அவனை படிப்படியாய் நடத்த பாருங்க. அங்கே போத்திபார் வீட்டிலும் அவன் ஒரு அதிகாரியா மாறிட்டான், சிறைச்சாலைக்குள்ளும் அவன் ஒரு அதிகாரியா மாறிட்டான். அப்போ தேவன் அவன் மேல் வைத்த திட்டம் அதிகாரி ஆக்குவது. இதைத்தான் நான் காண்பித்துக் கொண்டான். விசுவாசத்தை விடவே இல்லை. அதுதான் நாங்க அவனை அந்த உச்சமான உன்னதமான நிலைக்கு கொண்டு போய் நமக்கு அவனை உதாரணமாய் வேதம் காண்பித்து எழுதி வைத்திருக்கிறது. இப்போ அங்கே இருக்கிறான். இப்போ என்ன நடக்குது? ஆதியாகமம் 40:23 வாசிங்க. கடைசி வசனம். இப்ப யோசேப்பு ஒரு காரியத்தை சொன்னனே தான் விடுதலை ஆகிறான். இப்ப யோசேப்புடைய நினைவு எப்படி? இவன் போய் என்னை குறித்து ஏதாவது சொல்லி நான் வெளியில வந்துருவேன் என்று யோசேப்பு நினைக்க. அது டைம் அல்ல. ஆனா யோசேப்பு மேல நோக்கம் வைத்த கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அப்போ யோசேப்பு அந்த நிலையை விட்டு 2 வருடம் அதுக்குள்ள இருக்கணும் என்று தேவன் திட்டம் பண்ணி அவனை பயிற்றுவிக்கிறான். ஏன்னா அவன் மேல இருக்கிற அந்த தரிசனம் உன்னதமானது. அது ஒரு அதிகாரத்துவமான தரிசனத்தை வைத்து ஒரு தலைமைத்துவத்தை வைத்து கர்த்தர் நடத்துகிறார். அப்போ அடிமைத்தனத்துல இருக்கிறவர்கள் நான் நடத்த அறிந்தால்தான் அவர் கொண்டு போகிற அந்த ஸ்தானத்துக்குரிய அந்த பயிற்சி அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் 2 வருஷம் மறந்து போக பண்ணிட்டான். 2 வருஷம் யாரிடத்துல அவன் தயவை கேட்டு எதிர்பார்த்து நின்றானோ அந்த மனிதனே மறந்துட்டான். ஆனா கர்த்தரை பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர். 41:16 வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். அப்படி வந்தால் பார்வோனுக்கு முன்னுக்கு இப்ப யோசேப்பு வந்துட்டான். சிறைச்சாலை எப்படி வந்தான்? அதே பானபாத்திரக்காரன் அவனை மீண்டுமாய் யோசேப்பை ஞாபகப்படுத்தும்படி கர்த்தர் செய்கிறார். அது கர்த்தருடைய நேரம். இப்போ சிறைச்சாலையில் நேராய் அடுத்த ஸ்தானம், அடுத்த உயர்வுக்கு தேவன் நடத்தி நேராய் கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்திட்டார். இப்ப பார்வோனுக்கு முன்பாக நின்றவன் என்னத்தை கேட்டிருக்கான்? ராஜா, நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், என்ன சிறைச்சாலையை நான் ஒன்றும் செய்யாம என்ன வச்சிருக்கிறாங்க, நான் இதுக்குள்ள இருக்கிறேன், நீங்க என்ன விடுவிதலை செய்யுங்க, வேற ஏதாவது வேலை தாங்க, நான் வேண்டாம் அரண்மனையில். அப்படி அவன் கேட்டிருக்கான். ஆனா அவன் அப்படி கேட்கவே இல்லை. இப்போ இவன் சொல்லுகிறான் பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே உமக்கு. பாருங்க, இதுதான் அந்த விசுவாசத்தின் உச்சம். அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இப்ப தேவன் அவனுக்கு இதயத்துல சொல்லிப்பார். இப்ப அவனுக்கு சொல்லு, நான் உன்னை கொண்டு பேச போறேன். அப்ப அவன் சொல்லுகிறான், தேவனே உமக்கு மங்களகரமான நல்ல உத்தரவை தருவான். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருந்துட்டா நம்முடைய உத்தரவுகள் எல்லாம் அப்படிப்பட்டதாய் மங்களகரமாய். பாருங்க, அதிகமாய் புறஜாதி ஜனங்கள் இந்த மங்களகரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். என்ன மங்களகரம் என்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்று அவர்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தையை கூறுகிறான் யோசேப்பு. பார்வோனுக்கு எந்த விதம் மங்கள ஆசீர்வாதத்தை கூறுகிறான். தேவன் அதை அப்படியே பின்னாலே செய்து முடித்தார். நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ 38-39 வாசிங்க. அதிலே இப்போ பார்வோன் சொல்லலாம். 38-39 வாசிங்க அந்த அதிகாரத்திலே. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவரும் இல்லை. ஆமென். இப்போ புறஜாதி ராஜா
இவனுக்குள்ள தேவ ஆவி உண்டு. பாருங்க, அந்த தேவன் இவனுக்குள்ள இருக்கிறான். அவன் கண்கள் திறக்கப்பட்டு தேவன் அவனுக்கு காண்பித்தபடியினால் பாருங்க, பார்வோன் முரட்டாட்டம் பிடித்தவர்கள். பார்வோன் அவன்கிட்ட இதை கேட்டுட்டு சரி நீ போ என்று அவன் யாரையாவது எகிப்தியனை அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வைத்திருக்கலாம். ஆனா தேவன் அப்படி அழைத்த நோக்கம் மாறாது, முற்குறித்த நோக்கம் ஒரு நாளும் மாறாது. இதுதான் உங்களுடைய விசுவாசத்துக்குள்ள இருக்கணும். நீங்க சும்மா இந்த இடத்துல வர இல்லை, யாரும் வர இல்லை. ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு திட்டம் நிச்சயமாய் நம்மேல தேவன் வைத்தபடியினால்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அங்கே அழைக்கப்பட்ட அந்த யோசேப்பு அந்த இடத்திலும் தேவனை விட்டு கொடுக்கல, தேவனை மகிமைப்படுத்துகிறான். எப்படி அந்த விசுவாசம் அவன் வந்த சூழ்நிலை பாருங்க, சிறைச்சாலை, அங்கே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வெளி உலகத்தை பார்க்க முடியாது. இப்ப வெளியில வந்து ஒரு சிறைச்சாலை கைதியை வெளியில கொண்டு விட்டான மனநிலம் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அவன் தேவனை மகிமைப்படுத்துவான இல்ல, அவன் வேற காரியங்கள் செய்ய பார்ப்பான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா உடுத்தணும், நல்லா குளிக்கணும், அங்க போகணும், இங்க அப்படி ஒரு உணர்வு அவனுக்கு வந்துடும். அவன் இருந்து வந்த இடம் அப்படி. ஆனா இவன் அதை ஒன்றையும் பார்க்க தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனும் அவன் மேல வைத்த அந்த நோக்கத்தை, அழைப்பை நிறைவேற்ற இங்கே பார்வோன் இடத்திலே அவனை குறித்து பார்வோனை சாட்சி கொடுக்க செய்கிறான். கொடுத்தது மாத்திரமல்ல, 39-43 வரையில வார்த்தைகளை வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அப்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தில் மேல் அவனை ஏற்றி தென்னமிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அவன் எத்தனை இடத்துல இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில மட்டும்தான் நீங்க பல இடத்துல பார்க்கலாம். அதிகாரியாக்கின, அதிகாரி 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 என்ற வார்த்தை பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவனும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். நம்மை அழைத்த நோக்கம் அப்படி. சத்துரு உங்களை கொண்டு போய் அடிமைத்தனத்துக்குள்ள போட நினைப்பான், சத்துரு உங்களை சிதைத்து போட நினைப்பான். அங்க தேவன் உங்களோட தலையை நிமிர பண்ணுவான். அங்கே தேவன் உங்களுக்கு ஒரு முத்திரையை கொடுப்பார், அங்கே தேவன் உங்களுக்கு ஒரு சரப்பணியை கொடுப்பார், அங்கு தேவன் உங்களோடு இருப்பார். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து வருகிறவன் யார் என்று பவுல் எழுதுகிறார். சத்துரு கூட சமாதானம் பண்ண வருவான் என்று எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஒரு விசுவாசத்துல நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கானதெல்லாம் நீங்க அப்படியே விசுவாசிப்பீங்க. வார்த்தையானவர் வந்துட்டாரு, அப்ப வார்த்தை அவருடையது, அதை செய்ய அவரே வல்லவர். நமக்கு உடன்படிக்கை பண்ணி அழைத்திருக்கிறார், நம்மை நம்ப பண்ணி அழைத்திருக்கிறார். மாறுகிறவரே அல்ல, மாறுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அப்போ இன்றைக்கு யோசேப்பு எப்படி மாறிட்டான்? அதிகாரி ஆயிட்டான். பார்வோனே சொன்னான், நீ தான் எல்லாம். அவனுடைய 2வது ரதம் நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள அவருடைய குமாரர் குமார்த்திகளாய் கிறிஸ்துவோடு 2வதாய் நாம் அமரப் போகிறோம். அந்த ஸ்தானத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிற விசுவாசம் பெரிதா இருந்தா அது நமக்கு நிச்சயமான ஸ்தானம். அந்த விசுவாசத்தை நீங்க அறியணும், அதுல நீங்க பயிற்றுவிக்கப்படணும், அதுல உங்களை நீங்க சோதித்து சோதித்து பார்க்கணும். நீங்களே கேள்வி எழுப்பி ஆண்டவரோடு நடந்து பார்க்கணும். சூழ்நிலைகளை நடத்தி ஆண்டவரை நடத்துங்க. அந்த சூழ்நிலைகளை நடத்தி பார்த்து எனக்கு என்ன அறியத்தாங்க, நீங்க எனக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கட்டும், நான் அதுல நடக்கட்டும். இப்ப யோசேப்பு பயந்து எந்த காரியத்தை செய்திருக்கலாம், எதுவும் செய்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவன் வாழ்ந்த காலம் அவ்வளவு பயங்கரமான காலம். எகிப்தியர் மகா முரடன், மகா கெட்ட ஜனங்கள். ஆண்டவரை சொல்லுகிறார் எகிப்தியனை குறித்து. அப்படிப்பட்ட இடத்திலேயும் பாருங்க யோசேப்புக்குள்ள என்ன விசுவாசம். கர்த்தர் இருந்த அந்த விசுவாசம் கர்த்தரை அவனை விட்டு அவர் சொன்னது போல மாற விடவே இல்லை. வலது இடது பக்கம் அசையவே இல்லை. கர்த்தர் அப்படியே வந்து இருந்துட்டார். யோசேப்பு சிறைக்குள்ளேயா யோசேப்போடு அங்கே இருந்தார்.
யோசேப்பு அரண்மனையிலே அங்கே இருந்தான். யோசேப்பு எங்க போனாலும் கர்த்தர் அவனுக்குள்ளே இருந்தார், அவனோடு இருந்தார். இதுதான் அந்த விசுவாசம், கிறிஸ்துவை நம்மோடு வைத்திருக்கிற விசுவாசம். நாம் அநேகருடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். ஆனா யோசேப்பு தனித்துவமாக இருந்தார். ஆண்டவர் அதைத்தான் காண்பித்துக் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு அந்த நாட்கள், எத்தனையோ ஆண்டுகள் கிறிஸ்துக்கு முன்பாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி நாட்களிலே தன்னுடைய எலும்புகளை உறுதியாய் சொல்லுகிறான், அந்த வாக்கு தத்தப்பட்ட அந்த தேசத்துல தான் என்னுடைய எல்லாமே சரீரத்தில் ஒவ்வொரு இதுவும் புதைக்கப்படும் என்று சொல்லி தன்னை குறித்து சத்தியம் வாங்கி கொண்டு தன்னுடைய ஜீவனை விட்ட மனிதன் யோசேப்பு. அப்போ உனக்கு என்ன விசுவாசம் பாருங்க, அசையாத மாறாத விசுவாசம். ஆனா அதற்கு தேவன் அவனை நடத்தி வந்த வழிகளை பாருங்க. அவன் மேல வைத்த அழைப்பு, அந்த முற்குறித்து வைத்திருந்த அது உன்னதம், அதிகாரிக்குரிய, அதைத்தான் தேவன் காண்பித்தார். எல்லாரும் அற்புதமா தான் நீனாங்க. நம்ம போய் சொல்லும் பொழுது இவர் இப்படி நடத்த அப்படித்தான் சொல்லுவாங்க. நல்லது சொல்லட்டும், நல்லது நம்மை தள்ளிவிடட்டும், நீங்க கவலையே படாதீங்க. நம்முடைய வந்து ஜனங்கள், நம்முடைய யார் எதை சொன்னா நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா அழைத்து உங்களுக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கிறிஸ்துவுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசம். உலகம் கொடுக்கிற பிரகாரமா கொடுக்கிறது இல்லை. அவர் கொடுத்தார் மகிமை, அவர் உங்க தலையை நிமிர பண்ணிட்டா நிச்சயமாய் நிமிர பண்ணுவான். அதன் நிமித்தம் ஒவ்வொரு காரியங்களை நீங்க செய்யும் பொழுது உங்களோட விசுவாசத்துல நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. கிறிஸ்துவை நீங்க உறுதியாய் பற்றிக் கொள்றீங்க. இப்ப ஆதியாகமம் 49 எடுங்க. இப்போ வேதம் அவன் தகப்பன் என்ன சொல்லுகிறான்? 49 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய தகப்பன் யாக்கோபு அவனை குறித்து சொன்ன ஆசீர்வாதம் பாருங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஹல்லேலூயா. எந்த கொடி? இயேசு கிறிஸ்து என்கிற கொடிதான் விசுவாசத்தின் ஆதாரம், செடி. அதிலே படருகிற கொடியாய் அவன் இருந்தான். ஆகவேதான் யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான், கனி தருவான். விசுவாசத்தின் நிமித்தம் இவன் கனி கொடுத்தான். ஆகவே கனி தரும் செடி இவன் படவாங்க. விசுவாசம் உலகமெங்கும் படரும். கிறிஸ்து விசுவாசம் இன்னைக்கு உலகமெங்கும் படுது. அந்த விசுவாசத்துக்குள்ளதான் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தை தான் தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறார். அப்போ தேவன் நமக்கு சொல்லுகிறார், அந்த விசுவாசம் கிறிஸ்துவை உங்களோடு அமர பண்ணு, உங்களோடு வாசம் பண்ணு. யார் சொன்னா உனக்குள்ள கிறிஸ்து இல்லை? நீங்க ஒரு நாளும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. நீங்க உடனே போய் உங்களை சோதித்து பார்க்க, ஆண்டவரே என்று கேட்டு உங்களோட வழிகளை அவர் காண்பிப்பார். இதை சரிப்படுத்தி இப்படி வா. அப்போ தேவன் அப்படி செய்கிறார் என்று சொன்னா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்து நம்மோடு இருக்க விரும்புகிறார், அவர் நம்மை நடத்த விரும்புகிறார். அதுதான் அந்த உச்சகட்டமான தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தை விட்டவங்க தான் அபாத்திராய் போனாங்க. இந்த விசுவாசத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் முடிவிலே சிலராய் மாறினாங்க. அப்போ நாம் அந்த விசுவாசத்திலே அந்த சிலருக்குள் நம்ம எப்படியாவது இருந்துடணும். ஒரு நாளும் நாம் அதை விட்டு விலகவே கூடாது. இப்போ புதிய ஏற்பாடு மார்க் 10வது அதிகாரம் வாங்க. இப்போ தேவன் புதிய ஏற்பாட்டிலே அழைத்த மனிதனுடைய மனநிலையை பாருங்க. அவன் விசுவாசம் எதற்கு என்று பாருங்க. தேவன் என்ன பதிலை சொல்லுகிறான்னு பாருங்க. மார்க் 10வது அதிகாரம் 63வது பக்கம் 28 வாசிங்க 31 வரைக்கும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும்
அங்கே யாக்கோபு வைத்திருந்த நிலங்கள் எல்லாவற்றையும் விட்டுத்தான் அவனை அடிமை ஒன்றும் இல்லாம ஆக்கி. அடிமைண்டா ஒன்றுமே இல்லை. அவன் சுயமா எதையும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளித்தான் அவனை வித்து போடுறான். ஆனா பாருங்க, ஆண்டவர் அவனோடு இருந்தபடினா இன்மைக்குரிய ஆசீர்வாதத்தில் அவனை உயர்த்தி அவனை கொண்டு அவன் குடும்பத்தையே ரட்சித்து சொன்னது போல மீண்டுமாய் சகோதரர்களை கொடுத்து தாய் தகப்பனை கொடுத்து நிலங்களை கொடுத்து. ஏடா பின்னாலே யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த நிலம் என்று அங்கே ஒரு நிலம் இருக்குது. அப்போ அந்த நிலத்தை யோசேப்பு கண்டு அவன் கொடுக்கிறான். என் வில்லினால் இதை சம்பாதித்தேன் என்று சொல்லி கொடுக்கிறான். அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் போய் இன்று பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவான் கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாய் அங்கே பரலோகத்தில் கிறிஸ்துவோட கூடயே இருக்கிறான். இந்த மேன்மை இப்போ இதைத்தான் ஆண்டவர் சொல்லுறார். பேதுருவுடைய இது என்ன, எல்லாத்தையும் இந்த பூமியில பெற்றுக்கொள்ளும் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்ல, இது மாத்திரம் இல்லை உனக்கு நான் வைத்திருக்கிற பேதுருவே, இதை காட்டிலும் மேன்மையானது. இதைத்தான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறான். இந்த விசுவாசத்தை பின்னாலே பேதுரு விடவே இல்லை. பேதுரு பிடித்து கொண்டான். முதல்ல அவனுக்கு தெரியல. ஆனா அந்த விசுவாசத்தின் கிறிஸ்துவை அவன் தனக்குள்ளே வைத்துக் கொண்ட பொழுது அவன் சொல்லுகிறான், நான் அந்நியனும் பரதேசி. அப்படிதான் எழுதுறார். அவன் நிருபங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. பரதேசிகளுக்கு எழுதுறார். ஆனா அவனுக்கு தெரிஞ்சிட்டது, இது இல்லை, இது கூடாரத்துக்கு நான் போற டைம், இது எனக்குரியது இல்லை. எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா பேதுருக்கு குடும்பம் இருந்துச்சு, மாமியார் இருந்தா, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாரையும் கர்த்தர் போஷித்தான். ஒருவருக்கும் எந்த குறையும் இல்லாம போஷித்தான். அப்போ உங்களுடைய விசுவாசம் அதை செய்து முடிக்கும். ஆகவேதான் பவுல் அந்த விசுவாசத்தை ரோமருக்கு எழுதும் பொழுது இப்படியா எழுதுகிறார். 14வது அதிகாரம் பார்த்து நாம் முடிப்போம். 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆவியால் பிழைத்தலும் மரித்தலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இதுதான் அந்த உச்சக்கட்டமான விசுவாசம். நம்மை அசையாமல் நிலைநிறுத்துகிற விசுவாசத்தின் அறிக்கை அது. இந்த அறிக்கை நம்ம எல்லாரோட வாயிலும் எல்லா சூழ்நிலையும் வரணும். இந்த அறிக்கை உங்களோட வாயில வருது என்று சொன்னாலே ஒரு சூழ்நிலைக்கு நினைச்சு கொள்ளுங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்க அறிந்திருக்கிறீங்க. கிறிஸ்து உங்களோடு வருகிறார் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. இது நம்முடைய ஒவ்வொரு நாள் அறிக்கையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் சமத்தோடு சொல்லணும், ஏசப்பா நான் வாழ்ந்தாலும் உங்களுக்கு தான், நான் மரித்தாலும் உங்களுக்கு தான். நீங்க என்னை குறித்து நீங்க எழுதி வைத்த அந்த தெரிந்து கொள்ளுதல், அந்த முற்குறித்த அந்த உங்களுடைய அழைப்பு அது ஒரு நாளும் மாறாது. அது என்னை மகிமைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க யோசேப்புக்கு செய்தீங்க, தாவீதுடைய வாழ்க்கையில செய்தீங்க என்று சொன்னான். என் வாழ்க்கையில செய்வது அதிக நிச்சயம். எதுவும் என்னை மரணமோ இல்ல நாச மோசமோ பவுல் சொல்ல எதுவும் என்னை பிடிக்காத ஆண்டவரே, ஜெயம் உம்மிடத்திலிருந்து வரும். அந்த விசுவாசத்தால நானும் என்னோடு வைத்துக் கொள்ள. அப்போ சத்துரு என்னதான் சுத்தி சுத்தி வந்து உங்களை கொண்டு சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும், உங்களை கொண்டு போய் வனாந்தரத்துல போட்டாலும், உங்களை கொண்டு படுகொலிக்குள்ள போட்டாலும் நீங்க சொல்லுவீங்க, அவர் எனக்குள்ள நான் அவருக்குள்ள, நிச்சயமா இதுல இருந்து நான் எழும்புவேன், இதுல இருந்து என்னை தூக்குவார். என்னை குறித்து இன்னும் அவருடைய அந்த அழைப்பு என்னை ஒரு அதிகாரியாய் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் ஒரு மேய்ப்பனாய் கண்காணியாய் எப்படியோ அழைத்த அந்த அழைப்பை நிறைவேற்றும் வரைக்கும் என்னை கைவிடுவதே இல்லை. அதை செய்து முடிப்பார். அப்படி அவர் செய்து முடித்த அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னோடினவர்கள், அவர்களை காட்டி பின்னால வந்து நமக்கு சொல்லுகிறார், நீங்க இன்னும் ஓடி அதை தாண்டிலும் பெரிய ஸ்தானத்தை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இடத்துல ஜீவனுள்ள தேசத்துல ஆண்டவரே நான் உம்மோடு நடப்பேன் என்ற அந்த விசுவாசம் தான் உச்சகட்ட விசுவாசம். அந்த விசுவாசத்துக்காக இந்த பூமியில நாம் அவருக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கும். அதைத்தான் ஆவியானவர் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அறியப்படும். உங்களை அந்த விசுவாசத்துக்கு நேராக தற்பரிசோதனை பண்ணி பார்க்க பண்ணு. உங்களுடைய சகலத்தை நீங்க அதுக்கு நேராக கொடுத்துருவீங்க. அப்போ
அவர் உங்களை நடத்த வெளிக்கிட்டுருவார். நீங்க ஒருவரும் தோக்க மாட்டீங்க, ஒருவரும் தோற்று போக மாட்டீங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. எத்தனையோ பேர் நம் பார்க்க வந்து இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. ஏன்? அவங்களை தேவன் நடத்தி பார்த்தார், தோத்து போயிட்டாங்க. வந்துட்டு பல காரியங்களை சொல்லலாம், பலரை சொல்லுகிறேன். எங்க சபையை மாத்திரம் நான் குறிப்பிட்டு பேசவில்லை. வெளியில் இருக்கிறாங்க அனைவரும், வெளியில இருந்து நிறைய பேர் எனக்கு தெரியும். அதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ நம்ம அந்த விசுவாசத்தை சரியா கிறிஸ்து மேல வைத்திருந்தா, கிறிஸ்து எனக்குள்ளண்டா, உங்களுக்கு ஒன்று தெரியும். நான் இங்க போறாலும் கிறிஸ்துவோட நிமித்தம் போறேன், கிறிஸ்துவுக்கு அப்ப அங்க நிற்போம். நம்ம அந்த இடத்த ஸ்தானத்தை விட்டுட்டு வந்துக்கு நம்மளோட சொந்த கதை கதைகளை பேசவே மாட்டோம். யோசிப்பு பாருங்க, சகோதரர்களை திருப்பி காண்றான். அவங்கள்ட்ட சொந்த என்ன சொல்றாங்க? விடுங்க, அது கர்த்தரை நேரிட பண்ணினா, கர்த்தரை எனக்கு அதை நியமித்தான். ஆகவேதான் எனக்கு பிரியமில்லாட்டி இந்த இடத்துல நான் இருக்கணும், உங்களை வச்சுக்கணும், உங்களை நான் இந்த பஞ்ச காலத்தில் போஷிக்கணும். இது தேவனுடைய அழைப்பு. அப்போ இந்த வேத வார்த்தைக்கு பஞ்சமான இந்த காலத்துல உங்களை கொண்டுதான் தேவன் போஷிக்கணும் என்றால் உங்களை பாதுகாப்பது அதிக நிச்சயம். எந்த கொரோனாவும் சரி, இப்ப புதுதாவது ஏதோ பேட் வைரஸ் என்ற ஒரு வைரஸ் வரப்போதா, அது எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா தேவன் உங்களை வைத்திருக்கிற, உங்க மேல வைத்திருக்கிற நினைவு பெரிது. தாவீதுக்கு எத்தனை யுத்த களம் வந்தாலும் தாவீதை எதுவும் சேதப்படுத்த முடியல. சவுல் தான் பட்டயத்தோட போய் நின்றாலும் சவுலை கொடுத்தார் தாவீது கரத்துல. ஆனா தாவீதையோ சவுலின் கரத்துல கொடுக்காத கதை. தன் குமாரனை 33 வருடம் இந்த பூமியில வைத்திருக்க வேண்டாம், எதுவும் செய்யலாம். ஒரு வயசுல முயற்சி பண்ணி தான் பார்த்தா முடியல, பிறகு முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. மோசைக்கும் அப்படித்தான். நன்றாக கொள்ளுங்க. தேவனை நீங்க எப்படி அறிந்திருக்கிறீங்க, கிறிஸ்துவ நீங்க உங்களுக்குள்ள எப்படி அறிந்திருக்கிறீங்க என்பதெல்லாம் உங்க விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை முடிவுதான் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரப்போகுது. அப்போ நீங்க கிறிஸ்துவ எப்படி அறிந்திருக்கிறீங்க? முடியாதவரை போல அறிந்திருக்கவே கூடாது. ஒரு நாள் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர் அறிந்திருக்க கூடாது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், எந்த அப்படி அவரை நீங்க அறிந்திருக்கவே கூடாது. அவர் இருந்த பிரகாரமாய் அறிகிற விசுவாசம். அப்போ அது இந்த வேதத்துல நமக்கு அழகாய் எழுதி தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நடத்தின காரியங்கள். அப்போ நமக்கு தெரியும், நமக்கு ஒரு அடைக்கப்பட்ட சொன்னது, ஆண்டவரே தாவீதை கொண்டு வனாந்தரத்தில் அடைத்தாங்க, ஆனா அரண்மனை விட்டு வெளியில வான்னு சொன்ன கர்த்தர் அவனுக்கு எதிரானே சொல்லுகிறான், என் மாமிசத்தை பச்சிக்கிறதுக்கு நெருங்கி வந்தாங்க ஆண்டவரே, ஆனா அவங்க தான் இடறி விழுந்தாங்க, நானோ இடறி விழவே இல்லை. இப்போ உங்களுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறேன், உம்மை துதிக்க, உம்மை பாட, என் சத்துருக்களுக்கு மேலா என் தலையை உயர்த்தின கர்த்தரை நான் ஆனந்த கம்பீரத்தோடு பாட வந்து நிற்கிறேன். இந்த உணர்வு எனக்குள்ள உங்களுக்குள்ள இருந்துட்டா, அவர் என் மேல உங்க மேல வைத்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பது அதிக நிச்சயம். நம் பிள்ளைகள் மேல, நம் சந்ததி மேல, சந்தானத்து மேல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் அவர் அதிகாரம் செய்து முடிப்பான். நாம் ஓட்டத்தை முடித்து போனாலும் நம் பிள்ளையை கொண்டு, அவன் ஓட்டத்தை முடித்து போனாலும் அவன் பிள்ளையை கொண்டு தேவன் செய்து முடிப்பான். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லாமல் தலைமுறைக்கும் நம்முடைய தயவை விளங்க பண்ணுகிற கர்த்தர். அதுதான் நம்ம விசுவாசம். இப்போ நீங்க எல்லாம் அந்த விசுவாசத்துல பலப்படணும். நீங்க எல்லாருமே கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க அறிந்து கொண்டா கணவன் மனைவி உரையாடல் கூட மாறிடும், பிள்ளைகளுடைய உரையாடல் மாறிடும், நம்முடைய குடும்பத்தின் அணுகுமுறைகள் மாறிடும். நமக்கு தெரியும், என் மனைவிக்குள்ள கிறிஸ்து இருக்கிறான், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறான், என் பிள்ளைக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறான். அப்போ இது கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்ட குடும்பம். அப்போ அந்த சாயலோடு நான் கணவனிடத்துல போகணும். கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கணவனோடு பேசணும். என் மனைவியை அன்பு கூர்ந்து நான் மனைவியோடு பேசணும். பிள்ளைகள் யோசிக்கணும், என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பதினால் என் கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஒழுங்குக்குள்ள வந்துடும். அப்படித்தான் சபை என்ற எல்லாத்தையும் தேவன் நேர்த்தியாய் செய்ய விரும்புகிறார். ஒருவருக்கு ஒருவர் நாம் கீழ்ப்படிந்து, நாம் ஒருவருடைய கஷ்டத்தை ஒருவர் சுமந்து ஆறுதலாய் இருந்து சமாதானம் பண்ணி அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒரு மனத்திலும் நாம் ஒன்றாய் இணைந்து அப்படியே கையை கோர்த்து கொண்டு அழகாய் நடக்கலேண்டா. எனக்கு தெரியும், என் சகோதரனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், என் சகோதரிக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை அவர்களுக்குள்ளும் இருக்கிறபடியினால் அவர் என்னையும் அவர்களை ஒரே மாதிரி நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டால் எல்லாம் இலகுவாய் மாறிடும். அப்போ இதுதான்
விசுவாசத்தினுடைய உச்சகட்டம். இந்த விசுவாசம் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கணும் என்றுதான் ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகிய அவருடைய சமூகத்திலே நாம் எழுந்து அவரை மகிமைப்படுத்தி பாடி துதி